ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 10th இருக்க ஜாகிரஃபியில் லெசன் 2 ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம லெசன் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஜாகிரஃபி லைன் பை லைன் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை பாருங்கள். மொத்தமே இந்த 10th பார்த்திங்கன்னா ஒரு 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். எதை படித்தாலும் படிக்கலனாலும் ஜாகிரஃபியில் இந்த 7 லெசனை மட்டும் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இப்போ செகண்ட் லெசன் பாருங்கள். இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ இதில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் மொத்தம் 99 கொஸ்டின், 100 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 100 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த 100 கொஸ்டினை படித்தாலே போதும், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். லைன் பை லைன் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் நான் வந்து எல்லா கொஸ்டினுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் புக் பேக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமச்சீர் காலநிலை என்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சமச்சீர் காலநிலைன்றது பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்லி அழைக்கிறோம். செகண்ட் கொஸ்டின், இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்னு பாருங்கள். அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். ஸோ இதெல்லாம் என்னது? இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதை புக் பேக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. மூன்றாவது கொஸ்டின், இந்தியா டேஸ் வட அச்சம் முதல் டேஸ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. ஸோ என்னதுன்னா 7 டிகிரி 4 டேஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 டேஸ் வட அச்சம் முதல் இது வந்து அமைந்துள்ளது. நாலாவது கொஸ்டின், எந்த கடகரேகை நாட்டை இரு சம பாகங்களாக பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30 டேஸ் அதாவது வட அச்சமான கடகரேகை தான் நாட்டை இரு சம பாகங்களாக பிரிக்குது. அஞ்சாவது கொஸ்டின், கடகரேகைக்கு வடக்கே டேஸ் சுழல் நிலவுகிறது. கடகரேகைக்கு வடக்கே மிதவெப்ப காலநிலை நிலவுகிறது. ஆறாவது கொஸ்டின், கடகரேகைக்கு தெற்கே டேஸ் சுழல் நிலவுகிறது. அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. ஏழாவது கொஸ்டின், புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 65 டிகிரி செல்சியஸ்னு வரும். ஸோ அடுத்து 8வது கொஸ்டின், சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் டேஸ் ஆக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும். அடுத்து 9வது கொஸ்டின், கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் எவ்வளவு அளவுக்கு மிகாமல் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மிகாமல் உள்ளது. 10வது கொஸ்டின், புதுடில்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். 11வது கொஸ்டின், கொல்கத்தாவிலோட மழைப்பொழிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர். கொல்கத்தாவோட மழைப்பொழிவு எவ்வளோ? 119 சென்டிமீட்டர். 12வது கொஸ்டின், பிகானீரில், ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. பிகானீரோட மழைப்பொழிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு. 13வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா வானிலை. 14வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி காலநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை. 15வது கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்ற மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள். 16வது கொஸ்டின், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் எத்தனை சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை வந்து பெறுகின்றன. 17வது கொஸ்டின், மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரு எத்தனை சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகின்றன? 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகின்றன. 18வது கொஸ்டின், வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றுகள்னு பேர். 19வது கொஸ்டின், ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து எதை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகின்றன? திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால். 20வது கொஸ்டின், எந்த காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றனன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஜெட் காற்றோட்டங்கள். 21வது கொஸ்டின், மான்சூன் என்ற சொல்லானது எதிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவகாலம். 22வது கொஸ்டின், டேஸ் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக் கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பருவகாலம் என்ற சொல்.
23வது கொஸ்டின், பருவகாலம் கோடை காலத்தில் எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி வீசுகிறது? தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி வீசுகிறது. 24வது கொஸ்டின், பருவகாலம் குளிர்காலத்தில் எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி வீசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி வீசுகிறது. 25வது கொஸ்டின், பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை டேஸ் என்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பருவ காற்றுன்னு சொல்கிறோம். 26வது கொஸ்டின், வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை எத்தனை பகுதிகளாக, அதாவது எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றனர்னு பார்த்தீங்கன்னா 4 பருவங்களாக பிரிக்கின்றனர். ஃபர்ஸ்ட் என்னது? குளிர்காலம். ஸோ குளிர்காலம் வந்து ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடைகாலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஸோ அதுக்கடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 27வது கொஸ்டின், குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஸ் மீது விழுகிறது? இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது விழுகிறது. 28வது கொஸ்டின், எந்த பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயரழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்கால பருவத்தில். 29வது கொஸ்டின், தென்னிந்தியாவில் காற்றின் திசை டேஸாக உள்ளது? கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது. 30வது கொஸ்டின், குளிர்கால பருவத்தில் மழையை பெறும் பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா. 31வது கொஸ்டின், குளிர்காலத்தில் ஜெட் காற்றோட்டம் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவையும் பனிப்பொழிவையும் தருகின்றன? பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவையும் தருகிறது. 32வது கொஸ்டின், கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது? இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. 33வது கொஸ்டின், கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி டேஸ் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது? இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. 34வது கொஸ்டின், ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகளில் தின சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா டேஸாக பதிவாகி இருக்கிறதுனா 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ். 35வது கொஸ்டின், இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எது உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஞ்சாறால் தான் உதவுது. ஸோ இது இல்லைன்னா அங்கே இருக்க மாங்காய்கள் முதிர்வடையாது. 36வது கொஸ்டின், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகின்னு அழைக்கப்படுது. 37வது கொஸ்டின், கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகின்னு சொல்லுவோம். அடுத்து 38வது கொஸ்டின், இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. 39வது கொஸ்டின், ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும் ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறும் காற்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. 40வது கொஸ்டின், உலகளாவிய காலநிலை நிகழ்வான டேஸ் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல் நினோ. 41வது கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது டேஸ் வரை உயர்கிறது? 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. 42வது கொஸ்டின், தென்மேற்கின் பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பருவமழை வெடிப்புன்னு அழைக்கப்படுது. 43வது கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது எத்தனை கிளைகளாக பிரிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளைகளாக பிரிகிறது. ஒன்று அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடா வழியாகவும் வீசுகிறது. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று 2ஆக பிரியுது. ஒன்று அரபிக்கடல் வழியாகவும் இன்னொன்று வங்காள விரிகுடா வழியாகவும் பிரிகிறது. 44வது கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை எந்த மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. 45வது கொஸ்டின், வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கும் கிளை எதுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் கிளை. 46வது கொஸ்டின், எந்த மலைத்தொடர் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். 47வது கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை டேஸ் நோக்கி வீசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. 48வது கொஸ்டின்,
தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகலாவில் உள்ள டேஸில் கனமழையை தருகிறது மவுசின் ராமில். 49வது கொஸ்டின், இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 75% மழைப்பொழிவு. 50வது கொஸ்டின், பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் விசை. 51வது கொஸ்டின், எந்த விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு அதாவது இந்த இதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ எந்தன்னு பார்த்தீங்கன்னா பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை அல்லது கொரியாலிஸ் விசைன்னு சொல்லி அழைப்போம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. அதாவது எந்த விசையின் காரணமாக, அதாவது காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுவதுக்கு என்ன பேருனா வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பேர். ஸோ அது எந்த விசைன்னு பார்த்தீங்கன்னா பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை அல்லது கொரியாலிஸ் விசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 52வது கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் டேஸ் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது. அடுத்து 53வது கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவை பெறுகின்றோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உள்பகுதிகள் நல்ல மழைப்பொழிவை பெறுகின்றன. மொத்த மழைப்பொழிவில் சுமார் 35% பெறுகின்றன. ஸோ அடுத்து 54வது கொஸ்டின், எந்த பருவத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்து 55வது கொஸ்டின், உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுசின் ராம். ஸோ இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். மவுசின் ராமோட மழையளவு எவ்வளோ 118 சென்டிமீட்டர். 56வது கொஸ்டின், 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவை பெறும் பகுதிகள் மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். 57வது கொஸ்டின், 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறும் பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள், மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மற்றும் தக்கான பீடபூமி பகுதி மற்றும் தமிழக கடற்கரையின் ஒரு குறுகிய பகுதி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். ஸோ எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கூற்று காரணமில் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் படிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து 58வது கொஸ்டின், உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின் ராம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில். 59வது கொஸ்டின், ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல பசுமை மர காடுகள். 60வது கொஸ்டின், அயனமண்டல பசுமை மரக்காடுகள் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா. ஸோ அடுத்த 61வது கொஸ்டின், அயனமண்டல பசுமை மரக்காடுகளில் காணப்படும் மரங்கள் பார்த்திங்கன்னா ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார். போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவை பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக பெருமளவில் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்த 62வது கொஸ்டின், அயனமண்டல இலையுதிர் காடுகளின் ஆண்டு சராசரி மழை பொழிவு பார்த்திங்கன்னா சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் இது வந்து காணப்படுது. 63வது கொஸ்டின், பருவகால காடுகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல இலையுதிர் காடுகள். 64வது கொஸ்டின், அயனமண்டல இலையுதிர் காடுகளின் சராசரி வெப்பநிலை பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சராசரி ஒப்பு ஈரப்பதம் பார்த்திங்கன்னா 60 முதல் 70% உள்ளது. 65வது கொஸ்டின், அயனமண்டல இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? இமயமலைக்கு அருகில் அமைந்துள்ள பஞ்சாப் முதல் அசாம் வரையிலான பகுதிகள், வட சமவெளிகள், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு. 66வது கொஸ்டின், அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மற்றும் சால். அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம் மற்றும் படாக். ஸோ இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசன திரவியங்களை வந்து இந்த காடுகள் அளிக்கின்றன. 68வது கொஸ்டின், அயனமண்டல வறண்ட காடுகளின் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் இந்த அயனமண்டல வறண்ட காடுகள் காணப்படுது.
ஸோ அதோட மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை இருக்கும். 69வது கொஸ்டின், அயனமண்டல வறண்ட காடுகள் ஒரு டேஸ் காடாகும், இடைநிலை காடாகும். 70வது கொஸ்டின், அயனமண்டல வறண்ட காடுகள் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இது வந்து காணப்படுது. 71வது கொஸ்டின், அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மரங்கள் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேல மற்றும் மூங்கில் வந்து அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படுகின்றன. 72வது கொஸ்டின், முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். 73வது கொஸ்டின், முட்புதர் காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுது. 74வது கொஸ்டின், முட்புதர் காடுகள் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்திய பகுதிகளான மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, வடக்கு குஜராத் மற்றும் தென்மேற்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலும், தக்கான பீடபூமியின் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வறண்ட பகுதிகளிலும் இது வந்து காணப்படுது. 75வது கொஸ்டின், முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள் பார்த்தீங்கன்னா கருவேலம், சீமை, கருவேல மரம், ஈச்ச மரம். 76வது கொஸ்டின், உயரம் மற்றும் மழையளவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் காடுகள் பார்த்தீங்கன்னா அல்பைன் அல்லது இமயமலை காடுகள். 77வது கொஸ்டின், அல்பைன் அல்லது இமயமலை காடுகள் எங்கு காணப்படுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் 1200 to 2400 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் இது வந்து காணப்படுது. 78வது கொஸ்டின், அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் காணப்படும் மரங்கள் சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்ட்நட், சின்னமன் போன்ற மரங்கள்லாம் இந்த அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் காணப்படுது. 79வது கொஸ்டின், அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் 2400 to 3600 மீட்டர் உயரங்களில் காணப்படும் மரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓக், பிர்ச், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிபர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அல்பைன் காடுகளில் காணப்படுது. 80வது கொஸ்டின், எந்த மாநிலங்களில் அரை பாலைவன தாவரங்களான சிறு புதர் செடிகள், ஸோ இதில் அடிச்சிருங்க, சிறு புதர் செடிகள், சிறு மரங்கள் போன்றவை வளர்கின்றன? இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார் 900 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் இது வந்து வளர்கின்றன. 81வது கொஸ்டின், எவ்வளவு மீட்டர் உயரமுள்ள மலைகளில் சிற்பைன் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன பார்த்தீங்கன்னா 900 to 1800 மீட்டர் உயரமுள்ள மரங்களில். அடுத்து 82வது கொஸ்டின், எவ்வளவு மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் பரவியுள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 1800 முதல் 3000 மீட்டர். 83வது கொஸ்டின், சுமார் 2400 மீட்டருக்கு மேலுள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் எந்த காடுகள் காணப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அல்பைன் காடுகள். 84வது கொஸ்டின், அல்பைன் காட்டின் முக்கிய மர வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓக், சில்வர் பீர், பைன் மற்றும் ஜூனிஃபர் மரங்கள். கிழக்கு இமயமலை பகுதிகளில் இந்த வகையான காடுகள் பரந்த அளவில் காணப்படுகின்றன. 85வது கொஸ்டின், அலையாத்தி காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகிறதுனா டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற் கழிமுக பகுதிகளில் காணப்படுது. 86வது கொஸ்டின், அலையாத்தி காடுகளின் வேறு பெயர்கள் சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள், மாங்க்ரோவ் காடுகள். 87வது கொஸ்டின், உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே அமைந்துள்ளன பார்த்தீங்கன்னா கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. 88வது கொஸ்டின், ஓத காடுகள் எந்த டெல்டா பகுதியில் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதியில் காணப்படுது. 89வது கொஸ்டின், வன உயிரினங்கள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 2 பிரிவுகளை கொண்டது. முதுகெலும்புள்ளவை பார்த்தீங்கன்னா மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். முதுகெலும்பில்லாதவை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி. அடுத்து 90வது கொஸ்டின், அதிக வன உயிரினங்களையும் வன உயிரின வகைகளையும் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. 91வது கொஸ்டின், உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகையான வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டுமே எத்தனைக்கும் மேற்பட்ட வகையான வனவிலங்குகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 81,251. 92வது கொஸ்டின், வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வனவிலங்கு வாரியம். ஸோ இது IBWLன்னு சொல்லுவோம். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1952. ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கடுத்து 93வது கொஸ்டின், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1972. இதுவும் ரொம்ப முக்கியமானது. 94வது கொஸ்டின், இந்தியா வனவிலங்கின் செழுமைத்தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க எத்தனை தேசிய பூங்காக்கள் மற்றும் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டன?
ஸோ எத்தனை வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 102 பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள். நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்கோள பெட்டகம். 96வது கொஸ்டின், இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்கோள பெட்டகம்னாலும் உயிர்கோள காப்பகம்னாலும் ஒன்று தான். அடுத்த 97வது கொஸ்டின், உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகத்தின் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்விடத்தின் பெரும் பகுதிகளை பாதுகாத்தல், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், இவைகளின் பொருளாதார பயன்பாட்டு அண்மை பகுதிகளை பாதுகாத்தல். 98வது கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1973 தொடங்கப்பட்டிருக்கு. 99வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ அந்த 11 என்னென்னு கொடுத்துருக்கேன். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்ட். ஸோ இந்த 11 யுனெஸ்கோவால் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுது. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 99 கொஷின். இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஜாகிரஃபியில் இருக்க செகண்ட் லெசன் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? பஞ்சாப். ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின், கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. ஸோ எந்த காற்றுகள் உதவுகிறது? மாஞ்சாரல் காற்றுகள். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சமமழை கோடுகள். ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின், இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. ஸோ அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஸோ எப்படி அழைக்கப்படுதுன்னா இலையுதிர் காலம். ஸோ அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின், சேட்சாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த ஏழாவது கொஸ்டின், யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்ச். ஸோ அதில் 11 கொடுத்துருப்பேன். நீலகிரி, அகத்தியமலை, பெரிய நிக்கோபார். இதில் கட்ச் மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுந்தரவனம். சுந்தரவனம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து உயிர்பன்மை சிறப்பு பகுதிகள். உயிர்பன்மை சிறப்பு பகுதிகள் பார்த்திங்கன்னா இமயமலைகள். ஸோ இமயமலை செகண்டு. வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடுகள். அயனமண்டல முட்புதர் காடுகள் பார்த்திங்கன்னா பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். அடுத்து கடலோர காடுகள் பார்த்திங்கன்னா கடற்கரை காடுகள். ஸோ இது 5 வரும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், கூற்று கொடுத்து காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்திங்கன்னா இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. ஸோ இதுவும் கரெக்டு. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஸோ இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள் எதை சுற்றி காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டாவை சுற்றி, கோதாவரி மகாநதி. ஸோ இது நம்ம கொடுத்துருப்போம் லைன் பை லைன் கொஸ்டினில். இந்த பாலைவனம் மட்டும் இருக்காது. ஸோ அப்போ இதுதான் தப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் ஆ. அடுத்து இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சப்பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம். இது 3மே வரும், மண் மட்டும் வராது. சரிங்களா? அப்போ பொருந்தாது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப மண் தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் 99 கொஸ்டினும் பார்த்துட்டோம், புக் பேக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்
வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.